மரணத்துக்கு பிறகு மனிதன் எங்கே போகிறான்? இது உலகமே தேடும் ஒரு கேள்வி. ஆனால் உயிருடன் இருக்கும்போதே தனது ஆன்மாவை உடலில் இருந்து பிரித்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்து வந்தவர்கள் நம் தமிழ் சித்தர்கள். கூடு விட்டு கூடு பாய்தல், இது வெறும் மாயாஜாலமா அல்லது குவாண்டம் இயற்பியல் சொல்லும் குவாண்டம் என்டெலிஜ்மெண்ட் அறிவியலா? திருமூலர் முதல் ஆதிசங்கர் வரை கையாண்ட இந்த ரகசிய வித்தையை பற்றி பார்ப்போம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. கைலாயத்தில் இருந்து சுந்தரநாதர் என்ற சித்தர் தென்பகுதிக்கு வந்தபோது வழியில் ஒரு பசுக்கூட்டம் கதறி அழுது கொண்டிருப்பதை கண்டார். அதற்கு காரணம், அந்த பசுக்களை பராமரித்து வந்த மூலன் என்ற இடையன் பாம்பு கடித்து இறந்து கிடந்தான். அந்த வாயில்லா ஜீவன்களின் துயரம் தாங்காத சித்தர் தனது உடலை ஒரு மறைவான இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு பாரகாய பிரவேசம் என்னும் கலை மூலம் மூலனின் உடலுக்குள் புகுந்தார். இதுதான் உலக புகழ்பெற்ற திருமந்திரம் பிறக்க காரணமாக அமைந்தது. உயிர் பெற்று எழுந்த மூலனைக் கண்டு பசுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன. ஆனால் பசுக்களை காத்துவிட்டு திரும்பி வந்த சித்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது பழைய உடல் அங்கிருந்து மறைந்து போயிருந்தது. இறைவனின் இந்த திருவிளையாடலை உணர்ந்த சித்தர் அந்த இடையனின் உடலேயே தங்கி திருமூலர் ஆக மாறினார். அங்கேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகள் தவம் செய்து அவர் வழங்கிய பொக்கிசமே திருமந்திரம். நவீன அறிவியல் இன்று அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அல்லது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று இதை பற்றி பேசுகிறது. நம் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஒரு மெல்லிய சில்வர் கோட் பிணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சித்தர்கள் தங்கள் மூச்சு காற்றை ஒரு குறிப்பிட்ட கணக்கில் கட்டிய போது அவர்களுக்கு இந்த வித்தை வசப்பட்டது. காலத்தையும் இடத்தையும் கடந்து செல்லும் அந்த அதீத ஆற்றல் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது உங்களுக்கு தெரியுமா? CIA போன்ற உளவு அமைப்புகள் கூட ரிமோட் வியூவிங் என்ற பெயரில் ரகசியமாக இதே ஆராய்ச்சியை செய்துள்ளன. நாம் இன்று இதை புதுமையாக பார்க்கின்றோம். ஆனால் நம் சித்தர்கள் இதையே நாணக்கண் மூலம் அன்றே முடித்துவிட்டார்கள். அவர்கள் விண்வெளிக்கு செல்ல ராக்கெட் பயன்படுத்தவில்லை, தங்கள் ஆன்மாவையே வாகனமாக மாற்றினார்கள். மரணத்தை கண்டு மனிதன் ஏன் பயப்படுகிறான்? ஏன்னா உடல் அழிந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறான். ஆனால் சித்தர்கள் சொன்னார்கள், உடல் வேறு நீ வேறு. மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு கதவு. ஒரு ஆன்மா எப்படி மற்றொரு உடலின் நரம்பு மண்டலத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதற்கு திருமூலரின் வாழ்வே ஒரு மிகப்பெரிய சாட்சி. சித்தர்களின் இந்த ரகசிய கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கனவில் நீங்கள் எப்பவாவது உங்கள் உடலை விட்டு வெளியே வருவது போன்ற உணர்வு பெற்றிருக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.